இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, திருநீற்று புதன், சாம்பல் புதன் என்று அழைக்கப்படுகிற ஒரு பெருநாள், இன்று ஒரு கொண்டாட்டம், இன்று ஒரு அழைப்பின் காலம் என்று கூட சொல்லலாம். திரும்பி வா, திருந்தி வா என்று இறைவன் அழைப்பு விடுக்கிறார். 2 கொரிந்தியர் 6:2 சொல்லுவது போல, இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள் என்று இறைவன் அழைப்பு விடுக்கின்றார். இந்த திருநீற்று புதனன்று, இந்த சாம்பல் புதனன்று நமது வாழ்க்கையை திரும்பி பார்க்க, திருந்தி பார்க்க இறைவன் ஒரு வாய்ப்பினை தருகிறார். வார்த்தையோடு பயணம் செய்து அவர் கொடுக்கின்ற வாய்ப்பை புரிந்து கொள்வோம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இந்த அருளின் காலத்தில் நிறைவாக தங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, முதலில் 40 நாள் உண்ணா நோன்பு என்பது 3ஆம் நூற்றாண்டில் எகிப்து நாட்டில் தோன்றியது. இது பாஸ்கா விழாவிற்கான ஒரு தயாரிப்பு என்பதை விட தமது திருமுழுக்கு பின்பு இயேசு மேற்கொண்ட 40 நாள் உண்ணா நோன்பை நினைவு கூறுவதாக இருந்தது. பின்பு 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித அகுஸ்தீனார் காலத்திலிருந்தே இந்த தவக்காலம் ஜெபம், தபம், தானம், அதாவது உண்ணா நோன்பு, பகிர்ந்தளித்தல், ஜெபம் ஆகிய 3 பண்புகளை கொண்டிருந்ததாக சில வரலாற்று குறிப்புகள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. நம்முடைய இவ்வுலக வாழ்வு நிலையற்றது, பூவையும் புல்லையும் போல் அழியக்கூடியது. ஆனால் நாம் எதிர்காலத்திற்கும் இப்பூமியில் வாழப்போவதற்காக நினைத்து கொண்டு ஆணவத்திலும் தற்பெருமையிலும் செயல்படுகிறோம். மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட நாம் மண்ணுக்கே திரும்புவோம் என்பதை வாழ்வின் நியதி என்பதை நாம் அறிந்து கொள்ள, இன்று தொடங்கும் தவக்காலம் நம்மை தகுதியாக்கிக் கொள்ள, வாழ்க்கையின் பரபரப்பில் இயங்கிக் கொண்டிருக்கிற நாம் சற்று ஓய்வெடுத்து சரி செய்து கொள்ளும் காலமாக அமைகிறது. கடவுளோடு, பிறரோடு, நம்மோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கான காலம், நம்முடைய முழுமையாக நம்மை பலப்படுத்திக் கொள்வதற்கான காலம், நம்முடைய பாவக்கரைகளை இயேசுவின் இரத்தத்தில் தோய்த்து தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கான காலம். மனிதனே, நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய், எதன் மீதும் பற்றோடு வாழாமல் இறைவன் மீது பற்றுள்ளவனாக இரு என்பதற்கான ஒரு அழைப்பு. அன்புக்குரியவர்களே, எரேமியா 4:1 தெளிவுபடுத்துகிறது, என்னிடம் திரும்பி வா. யோவேல் 2:12 வார்த்தை சொல்லுகிறது, முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வா என்று இறைவன் அழைப்பு விடுக்கிறார். இன்றைய நற்செய்தி சொல்லுவது போல, மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள், இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. மத்தேயு 6:1 தெளிவுபடுத்துகிறார். மற்றவங்க பார்க்கறதுக்காக நம்ம வாழலைங்க. மேலும் ஒரு சின்ன குறிப்பு, 1981ஆம் ஆண்டு ஒரு சிறிய குறும்படம் வந்தது. அது எதை மையப்படுத்தி என்பது என்றால், வாஷிங்டனில் இருக்கிற ஒரு பேராலயத்தை இந்த சிற்பிகளும் சிற்பக்கலை வல்லுநர்களும் அழகுபடுத்துகிறார்கள். அந்த குழு வருடக்கணக்கில் உழைத்து உருவாக்கினார்கள் அந்த அழகை. ஆனால் பேராலயத்தின் எந்த இடத்திலும் தங்களுடைய பெயரையோ அதற்கான அடையாளத்தையோ அவர்கள் விட்டு செல்லவில்லை. மகிமையும் புகழும் இறைவன் ஒருவருக்கே என்று தங்கள் பெயரை, அவர்கள் அட்ரஸையோ விலாசத்தையோ வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. அந்த பணியை சிறப்பாக செய்தார்கள். இது எதை மையப்படுத்துகிறது என்றால், தம்பட்டம் அடிக்காமல் தர்மம் செய்ய, உதவி செய்ய, பணிவிடை செய்ய இயேசு அழைக்கின்றார். அன்பார்ந்தவர்கள், இந்த காலத்தில் அடுத்தவர்கள் கவனத்தை பெற வேண்டும் என்கிற எண்ணமே சாத்தானின் கண்டுபிடிப்பு என்கிறார்கள். மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்கான செயல்படுவர்கள் நிறைய பேர் உண்டு. செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் பிரதிபலன் எதிர்பார்க்கின்ற மக்களும் இந்த மண்ணுலகில் நிறைய உண்டு. பார்வையாளர்கள் இல்லை என்றால் செயல்பாடுகளே இல்லை என்ற தத்துவம் கொண்டவர்களும் வாழுகிறார்கள். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த தவக்காலம் எதற்கு அழைக்கப்படுகிறது? இந்த விபூதி புதன் எதனை நினைவுபடுத்துகிறது என்றால், திறந்த மனதோடு தவக்காலத்தை ஆரம்பிக்க கடவுள் அழைப்பு விடுக்கிறார். ஆண்டவரோடு நடப்போம், பாடுகளை தியானிப்போம், இரத்தத்தால் கழுவப்படுவோம், மனமாற்றம் அடைவோம், இறையனுபம் பெறுவோம் என்று அழைக்கும் இக்காலத்திற்கு உங்கள் ஒரு அடியை எடுத்து வையுங்கள். இறைவன் உங்களை கரம் பிடித்து அழைத்து செல்வார். அருளின் காலம் ஆசிரை தரும். ஜெபிப்போமா. அன்பு இறைவா,
ஒரு மனமாற்றத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்தில் எங்கள் வாழ்வை முழுமையாக மாற்றிக்கொண்டு இன்று நாங்கள் துவங்கி இருக்கிற இந்த முதல் நாளிலிருந்து இந்த 40 நாட்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதித்து உம்மோடு இணைந்து அனுபவத்தையும் ஆசிரியையும் பெற்றுக்கொள்ள எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.